இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பட்சபாதம். யாக்கோபு 2:9 சொல்லுது, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். இந்த வசனம் சொல்லுது, நாங்க பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசித்தார். எல்லோருக்காகவுமே தன்னுடைய ஜீவனை இழந்தார். எல்லோரும் ரட்சிக்கப்படுவதும் எல்லோரும் தன்னுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதும் தேவன் சித்தமாகவும் இருக்கிறார். ஆகையால தேவன் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையுமே சமனாக பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்களும் அப்படி பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க வேணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் நாங்கள் தாழ்வாகவோ அல்லது யாரையும் நாங்கள் உயர்வாகவோ எந்த காரணத்துக்காகவும் நினைக்கவே கூடாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு, அப்படி நாங்க பட்சபாதம் உடையவர்களா இருப்போமா இருந்தா பாவம் செய்து மீறினவர்களா இருப்போமா, அப்படி நியாய பிரமாணத்தினால தீர்க்கப்படுவோம் என்று இந்த வசனம் சொல்லுது. ஆகையால எல்லோரையுமே சமனாக மதிக்க வேணும். எல்லோரையுமே ஒரே போல அன்பு செலுத்துகிறவர்களா இருக்க வேணும். பட்சபாதமும் ஒரு பாவம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால பட்சபாதம் இல்லாமல் தேவன் எப்படி எல்லோரையும் ஒரே மாதிரி நேசித்தாரோ, ஒரே மாதிரி அன்பு செலுத்தினாரோ, அதே போல நாங்களும் எல்லோரையும் ஒரே மாதிரி நேசித்து ஒரே மாதிரி மதிக்கிறவர்களா இருக்க வேணும். Have a nice day.